இயல்பாகவே நம்ம எல்லாருக்குள்ளேயும் டீஃபால்ட்டாக, அதாவது இயல்பாகவே மனுஷனுக்குள்ளே இருக்கிறதான ஒரு சுபாவம் என்னென்னா, குற்றத்தை நம்ம உடனே ஒத்துக்கொள்வதில்லை. யாராவது ஒருத்தர் நம்மளை குறித்து ஒரு தவறாக ஒன்று சொல்லிட்டாருன்னா, அது நானாகவே இருக்கட்டுமே, அது யாராக இருந்தாலுமே உடனே தங்களுடைய தவறுகளை சாரி நான் அதை சரிப்படுத்திக்கிறேன்னு சொல்வது இல்லை. சாரி இது நடந்துருச்சு, ஏதோ ஒரு கவனக்குறைவுன்னு சொல்லுவது இல்லை. நாம் நியாயப்படுத்துகிறோம். நாம் செய்கிறதை நாம் நியாயப்படுத்துவதற்குத்தான் முயற்சி எடுக்கிறோமே தவிர நம்மளை சீர்படுத்திக் கொள்வதற்கோ சரிப்படுத்திக் கொள்வதற்கோ முயற்சி எடுப்பதில்லை. நம்மை நியாயப்படுத்துவதற்காக எடுக்கிற முயற்சிகளிலே கண்டு கர்த்தர் அருவருக்கிறார். ஜாக்கிரதையா இருங்க, நியாயப்படுத்த முயற்சி பண்ணாதபடிக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு, அந்த எச்சரிக்கையின் வார்த்தைக்கு நம்மை தாழ்த்தி, அதுக்கு பிறகு தான் தாழ்மை அங்கே தான் வருது. அதாவது அது ரொம்ப கஷ்டம். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பனை தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கற்றதும் பெற்றதும். ஓசியா 12வது அதிகாரம். எப்ராயிம் காற்றை மேய்ந்து, இஸ்ரவேல் கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். பாருங்க, அப்ப என்ன அர்த்தம்னா, ஒன்றும் இல்லாமையை பின்பற்றி கொண்டிருக்கிறான். நோக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஒரு நோக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு பிரயோஜனம் இல்லாதவையை பின்பற்றி கொண்டிருக்கிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்தி. அவன் பேசுறதெல்லாம் பொய்ய பேசுறான், கேட்ட பேசி. அவன் யாரோடு போய் உடன்படிக்கை பண்றான், யாரோடு கூட போய் சேர்ந்து கொள்றான், அசீரியரோட சேர்ந்து கொள்கிறான். எகிப்துக்கு என்னை கொண்டு போகப்படுது. இப்போ எங்கே போய் எங்கே கொண்டு போக வேண்டிய, தேவனிடத்திற்கு ஆலயத்தில் கொண்டு போக வேண்டிய ஒளிவை எண்ணெய் இப்போ எகிப்திற்கு போய் அங்கே அவருடைய உதவி தேடி போகிறது. கர்த்தர் சொல்றார், யூதாவோடும் கர்த்தருக்கு வழக்கு இருக்குது. அவர் யாக்கோபை அவன் வழிகளுக்கு தக்கதாக விசாரிக்க போகிறார். பாருங்க, தேவன் தம்முடையதான போதுமான அளவு ஆண்டவர் எச்சரிக்க விரும்புகிறார். எனக்கு அதான் ரொம்ப பிடித்தது. ஆண்டவர் ஒரு மனிதனை நியாயம் தீர்க்கப்படுவதற்கு முன்பதாக போதுமான அளவு ஆண்டவர் என்ன செய்கிறாராம், எச்சரிக்கிறாராம். ஒவ்வொன்றா செய்கிறார். முதலாவது ஆகாரம் என்னும் அந்த ஆதரவு கோலை உடைக்கிறார். அதுக்கப்புறம் பஞ்சத்தை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் பட்டயத்தை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் கொள்ளை நோயை அனுப்புகிறார். அதற்கப்புறம் அவர் கொடிய மிருக ஜீவன்களை, காட்டு மிருகங்களை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் தம்முடைய நியாய தீர்ப்பாகிய வானத்திலிருந்து அக்கினியையும் கந்தகத்தையும் அனுப்புகிறார். அப்போ என்னன்னா, ஆண்டவர் நீதியை சரி கட்டுறார். அவன் கிரிகளுக்கு தக்கதாக நீதியை சரி கட்டுகிறார். விசாரிக்க போகிறேன் சொல்றார்.
அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். உண்மைதான், அவன் பிறக்கும்போதே ஒரு போராடி பிறந்தான். அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவனை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்தில் நம்மோடு பேசினார். கர்த்தராய் அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். நான் யாருங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துறேன். இப்பவும் ஆண்டு சொல்றார், தான் யாரு? எப்பா, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டப்பா. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நீ ஒரு மேற்கொள்பவனாக, நீ ஒரு ஜெயிக்கிறவனாக நான் உன்னை உருவாக்கினேன். நீ ஜெயிக்கிறவனாக இருந்தேன், நான் உன்னை ஜெயிக்க பண்ணினேன். நீ வெற்றியாளனாய் வாழணும்னு விரும்பின, நீ வெற்றியாளனாய் வாழ்ந்தா. நீ மேற்கொள்கிறவனாய் இருப்பாய். நீ மேற்கொள்கிறவனாய் இருப்பாய். உன்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. நீயோ உன் சகோதரர்கள் நடுவில் எல்லாரையும் மேற்கொண்டவனாக, மேற்பட்டவனாக அமர்த்தப்படுவாய். நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டப்பா. என் பேரு, நான் சேனையின் கர்த்தர். என் பேரு யெகோவா, ஜீவனுள்ள கர்த்தர் சொல்லிட்டு சொல்றாரு. அப்பா இப்போதும், அதான் என்ன அர்த்தம்? நான் பிந்தி போகவில்லை. நீ உன் தேவனிடத்திற்கு திரும்பு. எந்த தேவனிடத்திற்கு? உன்னை உருவாக்கினவரும், தாயின் கருவில் உன்னை உண்டாக்கினவரும், உருவாக்கினவரும், உன்னை இதுவரை உன்னை ஒரு இடத்துல வருது பாருங்க, யாக்கோபு உன்னை சிருஷ்டித்தவரும், தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கினவரும். ஆமென், ஸ்தோத்திரம். உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை சீர்படுத்தி சிறைப்படுத்தி பயிற்சிவித்தவரும், பழக்கிவித்தவரும். ஆமென், உன்னை பயன்படுத்தி உணவரும், உன்னை ஆசீர்வதித்தவருமாய் கர்த்தரிடத்தில் திரும்பு. இப்பவும் தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனையே நம்பி, தேவனை நம்பியிரு. இடைவிடாமல் தேவனை நம்பிக்கொண்டிரு. செய்ய மாட்டீங்களா? கர்த்தரிடத்தில் வாங்க, முழங்கால் போடுங்க. இப்பவும் பிந்தி போகலை, முழங்கால் போடுங்க. இப்பவும் பிந்தி போகலை. நீ தாமா நியாயம் செய்ய, நீதி செய்யும். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சொல்கிறார், ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நியாய தீர்ப்பை தருவேன்னு சொல்கிறாரு. தப்பிக்கிறதுக்கு வழியை காட்டுறாரு. நீ தப்புவாயின்னு ஒரு 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 எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். நீ வருவே அப்படின்னு காத்திருக்கிறார். அதான் 3ஆம் அதிகாரம், நான் வெகு நாளாக காத்திருக்கிறேன், நீ எனக்காய் காத்திருங்கிறார். ஆனாலும் காத்திருக்க வேண்டிய நேரத்தில் பின்வாங்கி போயிட்டா. மறுபடியும் அது சொல்லப்படல, நம்மளால் தாங்கவே முடியாது. ஒரு தடவை முதல்ல சோரமோனில் கல்யாணம் கட்டுறாரு, அதுக்கப்புறம் குழந்தை 3 பேருக்கு, பிறகு சோரம் போயிட்டா, திரும்ப கட்டிட்டு வந்திருக்காரு. திரும்பவும் சோரம் போனான்னு, அது காசு கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறமும் மீட்டு கொண்டதுக்கு அப்புறமும் போனான்னு சொன்னால் நான் அது கேட்குறவங்களுக்கே நல்லா இல்லை. ஆனால் சொல்லிட்டு சொல்கிறாரு, நம்பிக்கொண்டுன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் வார்த்தை, அவன் வியாபாரிப்பா. வியாபாரின்னா என்ன அர்த்தம்? அதாவது விற்பனை. அவன் எதையுமே கணக்கு பார்க்குறவன். எவ்வளோ நான் செலவு பண்ணுறதுக்கு வருமானம் இருக்குதா? அவன் எப்போவுமே லாப நஷ்டம் கணக்கு பார்க்குறான். வியாபாரியுடைய தானே புத்தி என்னென்னா லாப நஷ்ட கணக்கு. இந்த இடத்துல இருந்தால் நமக்கு லாபமாக நஷ்டமா? இந்த இடத்துல இருந்தால் நமக்கு எவ்வளோ லாபம், எவ்வளோ நஷ்டம், நம்ம எவ்வளோ வேலை செய்யணும், எவ்வளோ நமக்கு வரும், நம்ம எவ்வளோ முதல் போட்டிருக்கோம், எவ்வளவு நமக்கு திரும்ப வரும். அவன் வியாபாரி. அவன் கையில் இருக்கிறது கள்ளத்தராசு, ஆளுக்கு தக்க செயல்படுபவன். அவன் வியாபாரி, ஆளுக்கு தக்க ஆட்களுக்கு தக்க தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்கிறவன். அவனுடைய ஆட்களுக்கு தக்க நிறுத்து கொடுக்கிறவன். அவனுடைய தராசு நேர்மையான தராசு இல்லை. அவன் அநியாயம் செய்ய விரும்புகிறான். அதை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லுது பார்த்தீங்களா? எப்ராஹிம் அவன் சொல்கிறானா, நான் ஐஸ்வர்யவானானேன். ஆஹா, நான் எவ்வளோ ஐஸ்வர்யமாக இருக்கேன் தெரியுமா? எனக்கு என்னெல்லாம் நன்மை கிடைச்சிருக்கு தெரியுமா? நான் பொருளை சம்பாதிச்சேன் தெரியுமா? நான் பிரயாசப்பட்டு தேடின எல்லாவற்றிலையும் பாவமாய் அக்கிரம இடத்தில் கண்டுபிடிக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறான். தேடின எல்லாவற்றையும் அது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சேன், ஒரு பாவம் என்கிட்ட இல்லைங்கிறாம சொடக்கு விட்டு சொல்கிறான். பாவமாய் அக்கிரம இடத்தை கண்டுபிடிக்கப்படுவதில்லை. ரொம்ப நான் என்ன கண்டு எனக்கு தப்பே இல்லைங்கிறான். கர்த்தர் சொல்றார், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் கொண்டு உன் தேவனாய் கர்த்தராயிருக்கிற நான் பண்டிகை நாட்களில் செய்யப்படுவது போல திரும்ப உன்னை கூடாரங்களை தாபரிக்க பண்ணுவேன். அப்படியே தீர்க்கதரிசிகளோடு சொன்னேன். நான் அநேக தரிசனங்களை அருளினேன். தீர்க்கதரிசிகளோடு உவமைகளாலே நான் நிறைய உனக்கு நான் பேசினேன். உன்னை கொண்டு வருவோம்ப்பா.
நீ இப்படி சொல்லாதப்பா, கீழையாத் அக்கிரம ஸ்தலமாக போச்சா உனக்கு இப்போ? ஆம், அவர்கள் அபத்தரானார்களே, கில்காலில் காளைகளை பலியிடுறீங்களே, அவருடைய பீடங்கள் வயல் வரப்பில் இருக்கிற கற்குவிலை போல இருக்குதே. யாக்கோபு ஒரு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தானே. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. தீர்க்கதரிசினால், இந்த யாருன்னா இது மோசே, தீர்க்கதரிசினாலே காக்கப்பட்டார்களே. இந்த தீர்க்கதரிசி இயேசுவையும் காட்டுகிறது. பாவத்திலிருந்து புறப்பட பண்ணினாரே, பாவத்திலிருந்து காக்கப்பட்டோமே. ஆனால் 14 வசனம் சொல்றார், எப்ராயிம் அவரை மிகவும் கோபப்படுத்தினான். மனம் திரும்பலை, நீதி செய்யலை, அவன் நியாயப்படுத்திட்டே இருக்கிறான், நியாயப்படுத்துகிறான், தன்னில் குற்றம் இல்லை என்று சொல்லுகிறான். ஆகையால் அவனுடைய ஆண்டவர் அவனுடைய இரத்த பழிகளை அவன் மேலே சுமத்தி அவன் செய்த நிந்தைகளை அவன் மேல் திருப்புவார் என்று பார்க்குறோம். அப்புறமே செய்ய வேண்டியது என்னென்னா, நீ தேவனுக்கு முன்பதாக உன்னை நியாயப்படுத்தி. இப்போ நமக்கு இயல்பாகவே நம்ம எல்லாருக்கும் இல்லையும் டீஃபால்ட்டாக, அதாவது இயல்பாகவே மனுஷனுக்குள்ளே இருக்கிறதான ஒரு சுபாவம் என்னென்னா, குற்றத்தை நம்ம உடனே ஒத்துக்கொள்வதில்லை. யாராவது ஒருத்தர் நம்மளை குறித்து ஒரு தவறாக ஒன்று சொல்லிட்டாருன்னா, அது நானாகவே இருக்கட்டுமே, அது யாராக இருந்தாலுமே உடனே தங்களுடைய தவறுகளை சாரி நான் அதை சரிப்படுத்திக்கிறேன்னு சொல்வது இல்லை. சரி, இது நடந்துருச்சு, ஏதோ ஒரு கவனக்குறைவுன்னு சொல்லுவது இல்லை. நாம் நியாயப்படுத்துகிறோம். நாம் செய்கிறதை நாம் நியாயப்படுத்துவதற்குத்தான் முயற்சி எடுக்கிறோமே தவிர நம்மளை சீர்படுத்திக் கொள்வதற்கோ சரிப்படுத்திக் கொள்வதற்கோ முயற்சி எடுப்பதில்லை. நம்மை நியாயப்படுத்துவதற்காக எடுக்கிற முயற்சிகளிலே கண்டு கர்த்தர் அருவருக்கிறார். ஜாக்கிரதையா இருங்க, நியாயப்படுத்த முயற்சி பண்ணாதபடிக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு, அந்த எச்சரிக்கையின் வார்த்தைக்கு நம்மை தாழ்த்தி, அதுக்கு பிறகு தான் தாழ்மை அங்கே தான் வருது. அதாவது அது ரொம்ப கஷ்டம். அது நம்மை சிறுமைப்படுத்தும். அது நம்ம என்ன செய்யணும், நம்மளை மட்டம் தட்டும், நம்மளை சிறுமைப்படுத்தும். அது அந்த நம்முடைய ஒருத்தங்க நம்மளை குறித்து குறையாக சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்கிற அந்த தருணம் நம்மை பாதிக்கும். நம்முடைய சுயத்தை அது நல்லாவே பாதிக்கும். நம்ம தன்மானம்னு ஒன்று சொல்கிறோமே, அதை ரொம்பவே பாதிக்கும். ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு உண்டு. பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஓசியா 12வது அதிகாரம். இந்த 12வது அதிகாரத்தில் எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடர்கிறான். கொண்டற்காற்றுன்னா அசீரியர், எகிப்தியர். அது என்ன செய்யும், அது அடித்து கொண்டு போய்விடும். அதை நம்ப முடியாது. அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் யாக்கோபை என்ன செய்தானா, வழிகளுக்கு தக்கதாக நான் என்ன செய்வேன், இப்படி செய்கிறதுனால அவனை விசாரிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவன் என்ன செய்தான், தாயின் கற்பத்திலேயே தன் சகோதரனுடைய குதிங்காலை பிடித்தவன். அவன் என்ன செய்தான், தன்னுடைய பலத்தினாலே தேவனோடு போராடினவன், தூதனானவரோடு போராடி மேற்கொண்டவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி, ஆனால் அவன் என்ன செய்கிறான், இப்பொழுது தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். ஆகவே இன்னைக்கு நீ என்ன செய்யும், மனம் திரும்பு அப்படின்னு கர்த்தர் சொல்லுவோம். கர்த்தர் இடத்துல திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு நட, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால், அவன் வியாபாரி, அவனுடைய தன கையில் கள்ளத்தராசு இருக்கிறது. அவன் தேவனை மிகவும் கோபப்படுத்தினவன், அவனுடைய இரத்த பழிகளை பெருக பண்ணினவன். ஆனாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, சேனைகளின் கர்த்தர் யெகோவா என்பது அவருடையதான நாம சங்கீர்த்தனம். இப்படிப்பட்டதான தேவனை, ஆமென், அதை விட்டு தேவனை நம்ம பின்பற்றுவோமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் சொன்ன அந்த ஆலோசனையின்படி நம்ம இன்றைக்கி ஒரு விசை நம்ம என்ன செய்வோம், மனம் திரும்புவோம். அவருடைய தயவையும் நியாயத்தையும் நம்ம கை கொண்டு நடப்போம். நம்ம இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டிருப்போம், இடைவிடாமல் அவரை தேடுவோம். கர்த்தர் நமக்கு தென்படுவாராக. அப்பா, கிருபை இரக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வெள்ளம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கர்த்தாவே, அப்பா யெகோவா தேவன் என்பது அப்பா உம்முடைய நாம சங்கீர்த்தனம் ஆண்டவரே. ஆமென். அப்பா, நீர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எவ்வளவாய் இரக்கத்தையும் கிருபையும் வைக்கிற தேவன் ஆண்டவரே. ஆமென். அப்பா, எவ்வளவுதான் உமக்கு துரோகம் பண்ணினாலும் கர்த்தாவே நீர் ஆமென் அப்பா மறுபடியும் உடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ள மனமிறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய தயவையும் பெற்றுக்கொள்ள
நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும். கர்த்தாவே ஸ்தோத்திர இயேசப்பா. எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பத்தக்கதான ஒரு வாய்ப்பை நீர் கர்த்தாவே கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள அந்த படுகிற பாடுகளின் மத்தியில் எப்படியாவது மனம் திரும்பி ஆமேனப்பா உண்மை தேடவும் இடைவிடாமல் உண்மை ஆராதிக்கிற அந்த அப்பா பழக்கத்தையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு தந்திரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கர்த்தாவே ஆமேனப்பா உண்மையில் மகிழ்ந்து கழிகூறத்தக்கதாக நீர் உம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.